ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சாஃப்டான பஞ்சு போல் கேக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முட்டை இதெல்லாம் போடாமல் நம்ம கேக் செய்ய போகிறோம். இதுக்கு அது போல் அவன்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள வச்ச பாத்திரத்தை வச்சே எப்படி கேக் செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ரவை அளந்து போட்டுக்கிறோம். அதே கப்பால் 3/4 கப்பு சர்க்கரையை போட்டுக்கிறோம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி, நல்லா பவுட்ரு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்துகிட்டு இதோட மைதா மாவு கப்பளவு மைதா மாவையும் நல்லா கலந்து விடணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு. நம்ம கேக் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தவா வச்சு அதை ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு தவா வச்சுட்டு அதில் சின்னதாக ஒரு தட்டை போட்டு மேலே மூடி வச்சு மூடிடுறோம். அதில் ஒரு ஹோல் இருக்கிறதுனால அதை சும்மா டிஷ்யூ பேப்பரை வச்சு மூடிடுறேன். நம்ம அந்த மாவுலாம் எடுத்து வச்சது கூட ஒரு 1/2 கப்பு அந்த நம்ம மாவில் அளந்து போட்ட கப்பெல்லாம் 1/2 கப்பு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் இது ரிஃபைண்ட் ஆயிலாக இருக்கலாம். மற்ற வாசனை உள்ள கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இதுவும் நம்ம அதில் சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி இதை விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுறோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு நம்ம இதெல்லாம் அளந்துக்கணுனால அந்த கப்பில் 1 கப்பு பால் ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றலாம். பால் கொஞ்சம் ஊற்றி இன்னும் நல்லா கலந்து விடணும். எசன்ஸ் இருந்தால் நம்ம அதை சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் குயிக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வெனிலா எசன்ஸ் எங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்ததுனால அந்த வெனிலா எசன்ஸை கலந்துக்கிட்டோம். இது நல்லா இட்லி மாவு பதத்துக்கு தூக்கி பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கணும். நம்ம இப்போ கேக்கு ஊற்ற அந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் பட்டர் பேப்பரை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற அளவுக்கு தெளித்து விட்டுக்கணும். இந்த சைடு எல்லா இடத்துலையும் நல்லா மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் எடுத்து ஊற்றுறோம். ஃபுல்லாக நல்லா ஊற்றி விட்டுட்டு அதை 2 டைம் இப்படி டேப் பண்ணி விடணும். அதில் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதை இது பண்ணுறதுக்காக நல்லா அப்படி தட்டி விடணும். 2 டைம் நல்லா தட்டி விட்டு நம்ம இப்போ கேக்கை ஊற்றி வச்ச அந்த பாக்ஸை அங்கே ஏற்கனவே நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வச்சு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு குறைஞ்சது 40 இல்லைன்னா 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக நம்ம இதை 45 நிமிஷம் வச்சு திறந்து பார்த்து ஒரு ஸ்டிக்கால் நம்ம குத்தி பார்க்கணும். அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒட்டிட்டு வந்ததுன்னா நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ எங்களுது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்து கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டு அதை சைடில் நம்ம இது பண்ணி விடணும். கத்தியால் அப்படி இது பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதில் ஒரு பிளேட்டை போட்டு இப்படி கவுத்து எடுத்தால் நம்மளுக்கு மேலே டப் பண்ணி எடுத்தால் கேக்கு அழகாக நல்லா வெந்து அழகாக இருக்குது. கேக்கு நல்லா வந்துருச்சு. இதை நம்ம வெத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி கூட நாங்கள் காட்டுறோம். கட் பண்ணி பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டிலே செய்கிற கேக்கு. பசங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.